தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனம். பாறாங்கல்லை பார்த்திருப்பீர்கள், ஸ்பாஞ்சையும் பார்த்திருப்பீர்கள். ஒரே தன்மை கொண்ட தண்ணீர் இந்த வெவ்வேறு பொருட்களின் மேல் வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஒரு பெரிய பாறாங்கல்லின் மேல் நீங்கள் தண்ணீரை ஊற்றுவீர்களானால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட உள்ளே இறங்காது. தண்ணீர் அதன் மேல் ஊற்றப்பட்டால் 4 திசைகளிலும் தெரித்து ஓடுமே ஒழிய அந்த பாறாங்கல்லுக்குள் தண்ணீர் செல்ல முடியாது. ஆனால் அதே தண்ணீரை ஸ்பாஞ்சின் மீது ஊற்றினால் தண்ணீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். தன் வழியாக தண்ணீர் செல்ல ஸ்பாஞ்ச் நன்றாக அனுமதிக்கும். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற விஷயத்தில் நம்மில் அநேகர் பாறாங்கல்லை போலவும் சிலர் ஸ்பாஞ்சை போலவும் இருக்கிறோம். ஒரு சிலர் கடமைக்காக வேதத்தை வாசித்தாலும் தங்களுக்குள் வசனம் செல்ல அனுமதிப்பதில்லை. என்ன வாசித்தோம் என்று விளங்கிக் கொள்ளாமலே ஒரு ஆத்ம திருப்திக்காக வசனத்தை வாசித்துவிட்டு செல்கிறவர்கள் அநேகர். இதைப் போலவே சபைக்கு சென்று வேத வசனங்களை கேட்கும் விஷயத்திலும் சிலர் பாறாங்கல்லை போலவும் ஒரு சிலர் ஸ்பாஞ்சை போலவும் இருப்பார்கள். பாறாங்கல்லில் பட்டு தண்ணீர் 4 திசைகளிலும் தெரித்து செல்வதைப் போல அவர்களுக்கு நேரே செல்லும் வேத வசனம் தலைக்கு மேலே சென்றுவிடும். இப்படிப்பட்டவர்கள் தேவனிடம் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேத வசனங்களுக்கு ஆர்வமாய் காத்திருக்கிறவர்கள்தான் வசனம் என்ற மழையை குடித்து நல்ல பலனை கொடுக்க முடியும். அசையாத பாறாங்கற்கள் பிரயோஜனமற்றவை, அவை தடைக்கற்களாகவே கருதப்படும். ஆம் பிரியமானவர்களே, நாம் சபைக்கு வேத வசனங்களை கேட்க செல்லும் போது ஒரு எதிர்பார்ப்போடுதான் செல்ல வேண்டும். வாஞ்சையோடும் தாகத்தோடும் சபைக்கு சென்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று தேவன் கூறுகிறார். ஆம், ஆறுகள் எங்கே இருக்கின்றனவோ அங்கே செழிப்பு தானாக வரும். சின்ன சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆர்வம் காட்டினான். அவன் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று தேவ வார்த்தைகளை கேட்டு வளர்ந்தான். ஆகவே இஸ்ரவேல் தேசத்துக்கே மிகவும் ஆசீர்வாதமான தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் மாறினான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்கிற வசனத்தை குறித்து கவனியுங்கள் என்று கூறுகிறார். உபாகமம் 28வது அதிகாரத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சகல ஜனங்களிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அப்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். God bless you. Have a godly day.